வந்த வினையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநேற்று அணிபவருக்கு மேவ வராதே வினை. சிங்கார வீரனுக்கு அரோகரா. என் தங்கமே, உன் முருகனின் வார்த்தைகளை முழுமையாக கேள். இந்த முருகன் என்னுடைய சொல்லை கேட்டு வாழும் தங்கம் நீ. எப்பொழுதும் உன் மாற்றத்தை கண்டு மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆம் என் தங்கமே, முன்பெல்லாம் உனது கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். எப்பொழுதும் மனச்சோர்வுடன் எதையோ இழந்ததை போன்று காணப்படுவாய். இப்பொழுது எனக்கே ஆச்சரியமாக உள்ளது. பிள்ளைகளிடம் மிகவும் அவசியமாக தேவைப்படுவது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் போன்ற குணங்கள். இக்குணங்கள் காணப்பட்டால் முருகன் உங்களுடன் துணை நிற்பேன். இது முருகனின் வார்த்தை என் தங்கமே. வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்துமே தாமதமாகத்தான் கிடைக்கும். அது நிலைத்து நிற்கக்கூடியதாக மன நிறைவோடும் அனைவரும் வியக்கத்தக்கதாகவும் அமையும். உன் குறிக்கோளில் உறுதியாக இரு. அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்து கொள்ளாதே. உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு. தன்னம்பிக்கையுடன் துவங்கு. நான் உற்ற துணையாய் இருப்பேன். என்ன நடந்தாலும் உடைந்து போகாதே. உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டென்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்கள் உண்டு. எப்போதும் தைரியமாக இரு. கவலை கொள்ளாதே. கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரமல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என திருப்பம் வரும். நீ சொல்லும் போது நல்லதே நடக்கும். நீ முயற்சி செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். இந்த முருகன் அருள் உனக்கு எப்போதும் உண்டு. என் தங்கமே, நீ நன்றாக கவனித்துப் பார். ஒரு பெரிய புலம்பலுக்கு பின், ஒரு நீண்ட கண்ணீருக்கு பின், ஒரு மீள முடியாத விரக்திக்கு பின் தான் பலருடைய வாழ்க்கை புது பொலிவு பெற்றிருக்கிறது. அதனால் அப்படியே உடைந்து விடாதே. மிகப்பெரிய வாழ்க்கை உனக்கு இருக்கின்றது. உன்னை மட்டும் படைத்து இந்த உலகில் எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் ஆக்கிவிடுவேனா என்ன? நிச்சயமாக உனக்கும் ஒரு வாழ்க்கை காத்து கொண்டிருக்கின்றது. கொஞ்சம் அமைதி கொள். யாம் இருக்க பயமேன் உனக்கு? அப்பா, நான் புதிதாக ஒரு வினை ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கின்றதே. ஒன்று போனால் ஒன்று வருகின்றதே. அவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்து வைத்து உள்ளேனா என்று கேட்கின்றாய் என் தங்கமே. உன் புரிதலே புதிதாக உன்னை இந்த வினையும் செய்ய விடாமல் காக்கிறது. இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகிறது. உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்கப் போகிறது. எல்லா வினைகளும் முடிந்து விட்டது என் தங்கமே. நீ அனுபவித்து முடித்து விட்டாய். இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்து கொள். பேசும் வார்த்தைகள் மற்றும் செயல்களில் கவனமாக இரு. நல்லதே நடக்கும். ஏற்கனவே நடந்து முடிந்து நினைத்து வருந்தாதே. எல்லையற்ற எதிர்காலம் உன் முன்னால் விரிந்து பறந்து இருக்கின்றது. நம்பிக்கையோடு நடைபோடு. நல்லதே நடக்கும். உன் எதிர்பார்ப்பை என்னிடம் மட்டும் வைத்துக்கொள். மற்றவர்களிடம் என் தங்கம் எதையும் எதிர்பார்ப்பது எனக்கு சங்கடமாக இருக்கின்றது. நான் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன். என்னிடம் கேள். நான் இருக்கின்றேன் உனக்காக. உனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் இந்த வருடத்திலேயே முடிந்துவிடும். வரும் வருடம் உங்களுக்கு வசந்த காலமாகவும் நன்மை தரும் வருடங்களாகவும் மன நிம்மதியோடும் செல்வ செழிப்போடும் உடல் ஆரோக்கியத்தோடும் உங்களுக்கு அமையும். என் தங்கமே, நான் எதையும் கவனிக்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. அனைத்தும் என் அனுமதிப்படியே நகர்கிறது. அனைவருக்கும் கர்மா என்பது நிச்சயமாக ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். ஆகையால் நன்மையே திரும்ப திரும்ப செய். கண்டிப்பாக உனக்கு 2 மடங்காக திரும்ப தருவேன். என் தங்கமே, உன் வாழ்க்கை மாறுவதை கவனி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். நீ இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய். நான் கொடுப்பதை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள். நீ நினைத்தது கிடைக்கவில்லை என்று வருந்தாதே. உனக்கு எது சிறந்தது என்று நான் அறிவேன். அதனால் உன் எதிர்காலத்தை பற்றி பயப்பட தேவையில்லை. என்னை வணங்குவதால் மட்டுமே வாழ்க்கை மாறுவதில்லை. இந்த முருகன் சொன்ன வழியில் நீ நடக்கும்போதுதான் வாழ்க்கை மாறும். என் தங்கமே, நீ எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் இதுதான். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உனக்காக நானே நேரில் வந்து உன் வேலையை முடித்து வைப்பேன். என் வருகை மட்டும் நினைத்து கொண்டிரு. என் முழு ஆசையும் பெறுவாய். நீ இனி பயப்படும்படி எதுவும் நடக்காது. தைரியமாக இரு.
உன் அனைத்தும் கனவும் மெய்ப்படும். உனக்காக வெற்றி இலக்கு காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, ஒரு முறை நீ என்னிடம் வந்து விட்டால் உன்னை நான் இறுக பற்றி கொள்வேன். நீயே விலகி சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன். நீ என்னை வெறுத்து சென்றாலும் உன்னை விட்டு விட மாட்டேன். உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் சுற்றியிருப்பேன். என் தங்கமே, எது நடக்காது என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டதோ அதை எத்தனை முயற்சி செய்தாலும் நடத்த முடியாது. எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதை எப்படியும் தடை செய்ய முடியாது. இதுதான் முடிவு, இதுதான் இறுதி நிலை, இதுதான் சத்தியம். மௌனமாக இருத்தல் நன்று. உனக்கு வேண்டியதை நிச்சயம் தருவேன். யார் உன்னை விட்டு சென்றால் என்ன? உன் முருகன் சிங்காரவேலன் உன்னுடன் தான் இருப்பேன். உன் தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு உனக்கு தைரியம் அதிகம் இருக்கும் என்பதை நீயே புரிந்து கொள்ளும் போது அனைத்தும் உன்னை வந்தடையும். உன் முயற்சியை தாண்டி ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதுதான் முருகனின் விருப்பம் என்று ஏற்றுக்கொள். சில நேரங்களில் சில முடிவுகள் நம் புதிய வாழ்வின் தொடக்கமாக கூட இருக்கலாம். உன் தைரியம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் தங்கமே, தைரியமாக செய்ய நினைப்பதை செய்து முடிப்பாய். என் தங்கமே, நீ இழந்தவைகளை நான் உனக்கு மீண்டும் தரப்போகின்றேன். அதே நேரம் இங்கு முன்பு அதனை எப்படி இழந்தாய் என்பதனை நீ அறிவாய். மீண்டும் அந்த தவறுகளை செய்யாது இரு. ஒன்று இல்லாத போதுதான் அதன் அருமை தெரிகின்றது. இருக்கும்போது அதன் அருமை தெரிவதில்லை. இப்போது உன்னோடு இருப்பவர்களின் அருமையும் இனிமேல் அனைத்தின் அருமைகளையும் புரிந்து நடந்து கொள். இழந்ததை பெறுவாய். உன் கோபத்தை ஒருபொழுதும் உணவின் மீது காண்பிக்காதே. உணவை வீணாக்காதே. கிடைக்கும் ஒவ்வொன்றின் அருமையை உணர்ந்து கொள். உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு மனிதரின் அருமையை உணர்ந்து கொள். நான் தருவதை பத்திரமாக வைத்துக்கொள். உனக்கு வேண்டியது உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. என் தங்கமே, நான் உன்னிடம் எடுத்து கொண்டதை விட பெரிதாக தான் தருவேன் என்பதனை என்றும் மறவாதே. உன் பக்தி தூய்மையானதாக இருக்கட்டும். உனக்கு உதவி செய்ய நான் என் பக்தனை அனுப்பி வைத்து உன் பக்தியை இன்னும் மேம்படுத்துவேன். எல்லா தள்ளி போகிறது என்று கவலை கொள்ளாதே. சில தரமான செயலுக்கு தாமதமாகும். நீ இழந்ததை நினைத்து கலங்காதே. ஒரு முடிவே எதற்கு தொடக்கமாகிறது. நினைவில் கொள், நீ விரும்பினாலும் வெறுத்தாலும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தே தீருவேன். என் தங்கமே, சில நேரம் நீ கீழே விழுவது போல் தெரிந்தாலும் அது உன்னை கீழே இழுக்க விரும்புகின்றவர்களுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் உண்மையில் நான் தான் என் கரங்களால் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். நீ விழமாட்டாய். நான் உன்னை கை தூக்கி உயரத்தில் ஏற்றுகின்றேன். நீ என்னை உண்மையுடன் வணங்குகின்றாய். நான் உன்னை உலகமே பார்ப்பதை போல் உயர்த்துவேன். எந்த சூழ்நிலையாலும் அஞ்சாதே, தயங்காதே, தள்ளி நிற்காதே. நிமிர்ந்து எழுந்து ஓடு. நான் உன்னோடு இருக்கின்றேன். உன்னோடு உன் நிழலாகவே என்றும் இருக்கின்றேன். மகிழ்ச்சியாக வாழ்வாய். என் தங்கமே, உன் எதிர்காலத்தை நினைத்து கலங்காதே. உனக்காக வருங்காலத்தை உருவாக்கி அதில் அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் மிளிர செய்வேன். உன் எல்லா லட்சியங்களையும் நான் அடையும்படி செய்வேன். நீ நினைத்தது போல் உன்னை வாழ வைப்பேன். தைரியமாக இரு, நல்லதே நடக்கும். ஆகாயமே இடிந்து என் தலைமேல் விழும்படியாக ஏதேனும் பெரிய தீமை வந்தாலும் அப்போதும் என்னை காக்க முருகன் வருவான் என்று என்னையே நம்பி இருக்கும். என் தங்கமே, உன்னை கைவிடாமல் காக்க முருகன் வந்துவிட்டேன். கவலைப்படாதே. நிச்சயம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறும். மாற்றுவேன். நீ விரும்புவதை விரைவில் பெறுவாய். உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகும். இன்று நான் எதற்காக வந்திருக்கின்றேன் தெரியுமா? உன்னுடைய ஆரோக்கியத்தை சரி செய்வதற்காக வந்திருக்கின்றேன். உன் உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்த வந்துள்ளேன். நீ நலமில்லாமல் இருப்பது கண்டு வந்துள்ளேன். நான் உன்னை குணப்படுத்துவேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த வாக்கை படித்து முடிக்கும் போது உன் உடலில் ஒரு உற்சாகம் தோன்றி இருப்பதை காண்பாய். நீ நலம் பெறுவாய். என் தங்கமே, உன் மன ஆறுதலுக்காக கூறவில்லை. நிச்சயமாக இதுதான் நடக்கிறது உனக்கு. இனி நான் என்ன செய்ய போகின்றேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனையும் வேதனையும்? நான் என்ன தவறிழைத்தேன் என்று கலங்குகின்றாய்? கலங்காதே. ஒவ்வொரு உயிரும் அதற்குண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி. இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக கிடைக்கும். நடக்கும் நற்பலன்கள் அனைத்தும் நிலையானதாக இருக்கும். கர்ம வினைகள் நடந்த பொழுது தீயதுகள் எப்படி நிரந்தரமில்லையோ அதே போன்று நன்மைகளும் நிரந்தரமில்லை. ஆனால் அனைத்து நன்மைகளும் உனக்கு நிரந்தரமாக இருக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா.